காதல் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே அவ விஷயக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Ram. மறுபடியும் ஃபோன் பண்ணடா. ஃபோன் வைங்க. ஹலோ. Happy birthday Ram. மாமா, thank you மாமா. ராம், happy birthday. டேய், என்னடா? Thanks அக்கா. ப்ராஜெக்ட் finish ஆகி 1 month ஆகுது. நீ எங்க இருக்க? என்ன செஞ்சிட்டு இருக்க? பாம்பேல இருக்கேன். பாம்பேல என்ன பண்ற? அது What? லவ் பண்ணிட்டு இருக்கேன். போன் வை. லவ் பண்றானாமா? ஹாய். ஹாய். Thanks. ஹாப்பி பர்த்டே ராம். Thank you so much. இந்த வார்த்தை கேட்கறதுக்காக ராத்திரி 12 மணி வரைக்கும் எவ்வளவு காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? நானும் எத்தனை தடவை ட்ரை பண்ண தெரியுமா? அதெல்லாம் மறந்துடுவோம். Let's party. யா. Hey. நீங்க எப்படி இருக்கீங்க? பாட்டிக்காக வெயிட்டிங் டா. ஒண்ணெல்லாம் பறந்து போச்சுடா. வாடா. வந்து ஏதோ ஆர்டர் பண்ணு. சரி, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க நான் அப்புறம். யாரா ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணிட்டு? நான் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டி. வா வா வா. Hey, இருங்கடா. வா. என்ன? நான் தான் எங்க புடிச்சிட்டு இருக்கிய? Hey, I'll be back. Hey. Hey, ஒரு நிமிஷம். Stupid boys. It's true. என்னது? Open the gift. Thank you. என்னது giftல? Okay, let me see. மல்லிகா என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் எப்ப பார்த்தாலும் மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பா. ஆனா என் பர்த்டே அன்னைக்கு எவ்வளவு லேட் அனுப்புறா பாரு. என்ன மெசேஜ் அனுப்பலாம்? போடே. ஆமா இந்த கிஃப்ட்ல என்ன இருக்கு? இவ்வளவு வெயிட்டா இருக்கு. மறுபடியும் மல்லிகா தான் மெசேஜ் பண்றானா? குடு. சாரிடா. நெக்ஸ்ட் பர்த்டேக்கு உன் பக்கத்துல இருந்து விஷ் பண்ணுவேன். உன் மேல சத்தியம். கேட்டியா? என் மேல சத்தியமா? நெக்ஸ்ட் பர்த்டேக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுவாளா? போடே. மல்லிகாவை இங்க வந்து பண்ணனா கிரேசி கேர்ள். நான் கிளம்புறேன் ராம். முதல்ல உன் மெசேஜஸ் எல்லாம் finish பண்ணு. அப்புறம் பார்க்கலாம். பை. What happened? அவகிட்ட அப்படி ஒரு மாற்றத்தை முதல் முறையா பார்த்தேன். ராம். அதுக்கப்புறம் அடிக்கடி What you doing? ஏய் என்னாச்சு? Come on. எப்ப பார்த்தாலும் இந்த சிகரெட். இவளுக்கு வேற வேலையே இல்லையா? எங்க? ஷட் அப். அது என் ஃப்ரெண்ட். அதனால ஒரு நாளைக்கு 100 தடவை எஸ்எம்எஸ் பண்ணுவாளா? बहुत अच्छा है. ये सब किसे करता है? ओह वाओ. यहाँ भी थोड़ा शेड. All the best. ये रख लेना. வாழ்க்கையில முதல் முறையா எதையோ இழந்த மாதிரி இருந்தது. Love you. Love you too. இப்படியே இருந்ததா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு மட்டும் பயமாவே இல்லை. இந்த சந்தோஷம் எங்க பாதியில பறி போயிடும்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் டைம் மல்லிகாவோட மெசேஜை delete பண்ணேன். நான் செஞ்ச முதல் தவறு. நான் பேசின முதல் பொய் அதுதான். ஹலோ. ஹாய் ராம். என்ன பண்ணிட்டு இருக்க? படிச்சிட்டு இருக்கேன். சரி படி. சொல்லு. என்ன சீரியஸ் ஆயிட்ட? சும்மா சொன்ன ரூபா. உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு பொய் அவளை சந்தோஷப்படுத்தும் போது உண்மை யாருக்கு வேணும்? சின்ன சின்ன விஷயம் தான். ஆனா அடிக்கடி பொய் சொல்ல வேண்டியிருந்தது. அதெல்லாம் எதுக்காக? புரியுது. I love you. I love you too. I love you. Love you. I love you I too. love you. I love youங்கிற அந்த 3 வார்த்தைக்கான அர்த்தம் இல்லாம போனது முதல் தடவை. ஏய் காலேஜ் அப்பயே முடிஞ்சிருச்சா? ஓகே நீ எப்போ ஆர்டர் பண்ற? சாக்லேட் சிப், ஹாட் ஃபudge வித் எக்ஸ்ட்ரா நட்ஸ். இரு வாங்கிட்டு வந்துடுறேன். போனை கொடுத்துட்டு போ. கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கேன். 2 chocolate chips, 1 hot fudge with nuts. Thank you. Look.
ரூபா ஆமா அந்த பொண்ணு பேர் என்ன? லிலியா மலியா? இப்ப டச்ல இல்லையா? ஏய் அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு கூட தெரியாது. பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எப்போத்துல இருந்து மெசேஜஸ் delete பண்ணிட்டு இருக்க? அது சரி, நீ எப்ப என் மெசேஜ படிக்க ஆரம்பிச்ச? அந்த பொண்ணு எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அம்மா இதுல என்ன தப்பு இருக்கு? ஹாய் ஹலோவை தவிர. ஹாய் டா. உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப இஷ்டம்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ரூபா ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அவங்களும் ரொம்ப நல்லவங்க. அதுவும் இல்லாம சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். உன் அவங்க friends எனக்கு பிடிக்கல. சத்யா இது சின்ன விஷயம். இதுக்கே அழுற? போய் சொல்றது சின்ன விஷயமா? ஏய் Why you lie in front of me? நான் ஏன் பொய் சொல்ல ஆரம்பிச்சேன்னு எனக்கே தெரியல. என் காதல் எல்லார் காதல் மாதிரி இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஆகும் நினைச்சு பார்க்கல. என் வாழ்க்கை முழுக்க அவதான் இருக்க போறான். நான் எப்படி டிசைட் பண்ணேன்? காதல் அற்புதமானதா? எவன் சொன்னது? அதுக்காக சந்தோஷமாவே இல்லைன்னு சொல்லல. இருந்த பொய் சொன்ன ஒவ்வொரு நொடியும். எது எப்படி இருந்தாலும் அவளை லவ் பண்ண முயற்சி செஞ்சேன்னு மட்டும் புரிஞ்சுது. ஆனா இது எத்தனை நாளைக்குன்னு தான் புரியல. எங்க அம்மா அப்பா கிட்ட நம்ம லவ் மேட்டரை ஓபன் பண்ணிட்டேன். என்ன அப்படி பாக்குற? என்ன சொன்ன தெரியுமா? நானா உனக்கு ரொம்ப இஷ்டம்னு சொன்னேன். எனக்காக நீ என்ன வேணா பண்ணுவேன்னு சொன்னா எந்த அப்பா அம்மா தான் வேண்டான்னு சொல்லுவாங்க ராம்? நாளைக்கே உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க. லைஃப் லாங் இப்படியே இருந்துட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல ராம்? வாழ்க்கை பூரா இப்படியே போயிடுமா? ரூபா உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா. காஃபி எடுத்து. நீங்க 2 பேர் விரும்புறீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க என்ன வேணாம்னு சொல்ல போறோம்? வாமா அங்க உட்காரு. ஜோடி பொறுத்த நல்லா இருக்குல்ல? லைஃப் லாங் இப்படி ஹாப்பியா இருப்பல்லமா? நான் என்ன சொல்றது? இன்னொரு பொய்யா? உங்களதான் தம்பி. லைஃப் லாங் இப்படி ஹாப்பியா இருப்பீங்கல்ல? தெரியல. என்ன தெரியாது உனக்கு? ராம் ஏன்டா அப்படி சொன்ன? எங்க அப்பா உண்மையிலேயே அவன் உன்னை லவ் பண்றானான்னு கேக்குறாரு. என்ன சொல்ற? தெரியாது. தெரியாதா? தெரியாதா? தெரியாது எனக்கு. எனக்கு தெரியாது. உன் கூட லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கிறதுக்காக இன்னும் எத்தனை போய் சொல்ல போறோம்னோ தெரியல. என் பழக்க வழக்கம், என் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பிடிச்சது, இன்னும் எத்தனை விஷயங்களை நான் தியாகம் பண்ணணுமோ தெரியல. நம்ம லைஃப் எப்படி இருக்க போகுதுன்னு கூட எனக்கு தெரியல. சரி உனக்காவது தெரியுதா? தினம் என் கைய பிடிச்சிட்டே சுத்துறிய. இங்க ஏதாவது உணர்ந்தியா? என் கண்ணை பார்த்து பேசி, என் கண்ணை பார்த்து பேசுங்கிறிய. இப்ப என் கண்ணுல கொஞ்சமாவது காதல் இருக்கா? I love you too, I love you too தினம் 100 தடவை சொல்றேனே. அது இங்க இருந்து வரலையே. ஆக்சுவலி இதுக்காக லவ் பண்ண, இப்படி இருக்கிறதுக்காக லவ் பண்ண. எக்ஸ்கியூஸ் மீ, ப்ராப்ளம் क्या है? மூடிட்டு போடா. டார்ச்சர் பண்ற. லவ் இல்லாத 2 பேர் சேர்ந்து வாழ்றது நரகம். அது முடியாது. இல்லாத காதல இருக்குன்னு நினைச்சு வாழ்றது அதை விட பெரிய நரகம். அது என்னால முடியாது. இந்த ஒரு உண்மையை இப்ப உன்கிட்ட சொல்லாம போயிட்டேனா, லவ் பண்ணிட்டு பேங்கிறதுக்காக வாழ்க்கை முழுக்க பொய்யா உன்னை லவ் பண்ணிட்டே இருக்கணும். அது என்னால முடியாது. என்ன விட்டுட்டு? ஓ ஓன்னு சொன்ன அந்த நிமிஷம் நான் எவ்வளவு நிம்மதியா வாழ்ந்தேன் தெரியுமா? காதலிக்கிற நாட்கள் அதிகமாக அதிகமாக காதல் குறைஞ்சுக்கிட்டே போகும்.